நாகையில் தனது பரப்புரையை மேற்கொள்வதற்காக தாவேகா தலைவர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வழிநடிகளும் தாவேகா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், எப்போ விஜயோட இந்த பரப்புரை தொடங்க வாய்ப்பு இருக்கு? உங்க விரிவான தகவல். ராதிகா, தமிழக வெற்றி கழக தலைவர் இரண்டாவது முறையாக நாகப்பட்டினத்தில் தற்பொழுது இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். முதல் சுற்றுப்பயணமானது திருச்சி மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமையானது துவங்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது கடந்த முறை 5 to 6 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நேற்று வெளியிட்டிருந்தார். அதன்படி கட்சி தொண்டர்கள் யாரும் பின்தொடர்ந்து வரக்கூடாது என அறிவித்திருந்தார். இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்திற்கு இன்று காலை வருகை தந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் புறப்பட்டு நாகைக்கு சென்றார். தொடர்ந்து நாகைக்கு சென்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அங்கிருந்து அவர் சென்ற காரில் இருந்து திருவாரூர் மாவட்டத்தில் நெருங்கிய பொழுது அங்கு அவருக்கென தனியாக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி தற்பொழுது நாகை மாவட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நாகை மாவட்டத்தை அடைந்த போதிலும் இன்னும் வெகு தூரம் அங்கு அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ள நாகப்பட்டினம் புத்தூர் அண்ணா சிலை பகுதிக்கு செல்ல வேண்டிய இடம் இருக்கிறது. அங்குதான் அவர் தேர்தல் பிரச்சார பேச்சை அவர் துவங்குகிறார். அந்த பகுதியில் அவர் பேசுவதற்கு மட்டும்தான் அங்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் செல்லக்கூடிய பேருந்தில் இருந்து மேலே ஏறி அவர் கையை அசைக்கவோ வெளியே இறங்கவோ அந்த அனுமதிகள் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் 23 நிபந்தனைகளுக்கு மேல் விஜய் செல்லக்கூடிய இந்த பிரச்சார பயணத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த வாகனத்திற்கு முன்பும் பின்பும் செல்லக்கூடாது என கடந்த முறையே அறிவித்திருந்த நிலையில் அதனை தொண்டர்களும் பொதுமக்களும் அவரை பார்ப்பதற்காக ஆர்வம் காட்டி வந்த நிலையில் அந்த பிரச்சார பயணமானது தாமதம் ஏற்பட்டது. அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதம் அல்ல, 5 to 6 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டு 3 தொகுதிக்கு செல்ல வேண்டிய விஜய், அந்த பிரச்சார பயணமானது முதலில் துவங்கப்பட்ட பொழுது 3 தொகுதிக்கு செல்ல வேண்டிய நிலையில் அவர்கள் அந்த பயணத்தை திட்டமிட்டிருந்தனர். அதில் ஒரு தொகுதி பெரம்பலூர் தொகுதிக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்படும் அளவிற்கு தாமதம் ஏற்பட்டது. இதற்கு காரணம் வழிநெடுங்கிலும் இருந்த தொண்டர்கள் விஜயை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டி தொடர்ந்து அவர்கள் விஜயை பார்ப்பதற்கு முண்டியடித்துக் கொண்டு உள்ளே நுழைந்ததும், வாகனங்களில் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் அவரை பின்தொடர்ந்து வந்ததும், அவர் வாகனத்திற்கு முன்னால் சென்றதும் தான் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரச்சார பயணத்தை துவங்கி அந்த பிரச்சார பயணத்தில் அந்த அண்ணா சிலை அருகே அந்த ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அதன் பின்னர் அவர் அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூர் மாவட்டத்திற்கு செல்ல வேண்டும். தாமதம் ஏற்படுகிறது என்ற காரணத்தை முன்வைத்து 3 தொகுதிகள் செல்ல முடியாது என்பதால் 2 தொகுதியாக அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் இன்று நாகப்பட்டினத்தில் தேர்தல் அந்த பிரச்சார பயணத்தில் மக்களை சந்தித்து தொண்டர்களை சந்தித்த பின்னர் திருவாரூர் மாவட்டத்தில் அந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார். தொடர்ந்து அங்கும் அவர் பொதுமக்கள் தொண்டர்கள் இடையே அவர் உரையாற்றுகிறார். தற்பொழுது நாமக்கல் நாகை மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய இடம் இன்னும் சில கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த வாகனங்கள் மேலும் ஊர்ந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் ஆங்காங்கு நிற்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் விஜயை பார்ப்பதற்காக ஆர்வம் காட்டி நிற்கக்கூடிய பொதுமக்களையும் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த வாகனத்தை முன்னே செல்ல முடியாத அளவிற்கு அந்த வாகனமானது ஊர்ந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அவர் செல்லக்கூடிய இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல அவருக்கு அந்த வாகனம் செல்வதற்கு வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. இதன் காரணமாக அவரது பயணம் இன்றும் தாமதம் ஏற்படும் என்றும் கருதப்படுகிறது. தொடர்ந்து அவர் இந்த பகுதி நாகப்பட்டினம் புத்தூர் அண்ணா சிலை பகுதிக்கு சென்று அங்கு அவர் உரையாற்றிவிட்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டு திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்தடைகிறார். இதன் காரணமாக அந்த வழி நெடுங்கிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். அந்த சாலையில் இருபுறமும் குவிந்து நிற்கக்கூடிய பொதுமக்களாகட்டும்,
தொடர்ந்து அங்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அவருக்கு கொடுத்த அந்த பூங்கொத்து உள்ளிட்டவற்றை அவருக்கு கொடுத்து வரவேற்பு அளிக்கின்றனர். நேற்று வெளியிடப்பட்டிருந்த அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி யாரும் தொண்டர்கள் வரவேற்பு அளிக்கக்கூடாது என தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து தமிழக வெற்றி கழக பிரச்சார வாகனத்தில், அதாவது தலைவர் விஜய் வருகின்ற அந்த பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து யாரும் வர வேண்டாம், பொதுமக்களின் நலன் கருதியும் தொண்டர்களின் நலன் கருதியும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் அந்த வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என்று நேற்று கண்டிப்பாகவும் காவல்துறையினர் விதிக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனை மீறும் விதமாக தொடர்ந்து வாகனங்களில் பின்தொடர்ந்து தொண்டர்களும் வாகனங்களும் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அந்த விஜய் சென்று அடையக்கூடிய அந்த பகுதிக்கு அவர் சென்று அடைவதற்கு 2 to 3 மணி நேரமாக கூடுதலாக அவர் சென்று அந்த இடத்தை அடைவதற்கு தாமதம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இன்னும் 1 மணி நேரத்திற்கு அவர் அங்கு சென்று விடுவார் என்றும் கருதப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலையும் தொண்டர்கள் அங்கு முன்னால் சென்று கொண்டிருப்பவர்களையும் அகற்றும் முன்னால் வேகமாக எடுத்து வாகனத்தை முன்னே செல்வதற்காக காவல்துறையினரும் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இருப்பினும் விஜய் செல்லக்கூடிய அந்த வாகனமானது ஊர்ந்து செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அங்கு நாகப்பட்டினம் புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இன்று காலை முதலே அங்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தொடர்ந்து விஜய் வருவதற்கு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய சூழலானது உருவாக வாய்ப்பிருக்கிறது. தொடர்ந்து விஜய் அந்த பகுதிக்கு செல்லும் பொழுது உயரமான கட்டிடங்களில் ஏற வேண்டாம் எனவும், கொடிக்கம்பங்கள் மற்றும் அந்த தலைவர்களின் சிலைகளுக்கு வைக்கக்கூடிய அந்த கூண்டுகள் மற்றும் அந்த மின் கம்பங்கள், மின் மாற்றுகள், அந்த பகுதிகளுக்கு அரசு வைத்திருக்கக்கூடிய பொருட்களுக்கோ சேதம் விளைவிக்கும் வகையிலோ நடந்து கொள்ளக்கூடாது என்ற கூடுதலான நிபந்தனையையும் இந்த முறை தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது அந்த இடத்திற்கு விஜய் சென்ற பின்புதான் அங்கிருந்து அவர் திருவாரூர் மாவட்டத்திற்கு எப்பொழுது செல்வார், அங்கிருந்து அவர் எப்படி மீண்டும் அந்த பயணத்தை தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக பேருந்து வரக்கூடிய பகுதிகளில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்பது குறித்து தெரிய வரும். தொடர்ந்து தற்பொழுது இன்னும் 1 மணி நேரம், அதாவது 40 அல்லது 40 நிமிடம் அல்லது 1 மணி நேரத்திற்குள் விஜய் அந்த பகுதிக்கு வந்து விஜயின் அந்த பரப்புரையை கேட்பதற்காக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் காத்திருக்கின்றனர். திருச்சியில் பேசக்கூடிய அந்த பேச்சானது முதல் முறை கடந்த வாரம் நிகழ்த்தப்பட்டது. அதில் விஜய் பேசும் பொழுது ஆடியோவானது அவர் பேசுவது புரியாமல் பிரச்சனை ஏற்பட்டதன் விளைவாக அரியலூர் மாவட்டத்தில் அதனை குறிப்பிட்டு பேசியிருந்தார். கடந்த முறை விஜய் பேசிய பொழுது திமுக அரசையும் பாஜக அரசையும் கடுமையாக சாடி பேசியிருந்தார். தற்பொழுது விஜய் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களும் பொதுமக்களும் விஜய் என்ன பேசுவார் என்பது குறித்து ஆர்வமும் எழுந்திருக்கிறது. காலையிலிருந்தே திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த விஜய் தொடர்ந்து நாகப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தொண்டர்களையும் பொதுமக்களையும் காண்பதற்கு உற்சாகமாக தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். இருப்பினும் அவர் செல்லக்கூடிய அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல், அதாவது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் அங்கு வந்து வாகனம் வேகமாக செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர் அங்கு செல்வதற்கு தற்பொழுது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சுமார் 3-4 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் பொதுமக்களாகட்டும் அவரை காண்பதற்காக ஆர்வத்துடன் அங்கே காத்து நிற்கின்றனர். சாரியா, உங்க தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.